அவரை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க மம்மி. தப்பு செஞ்சா போலீஸ்ல மாட்டிதான் ஆகணும். ஆமா, நீயே ஒரு மாதிரி இருக்கு. உடம்பு சரியில்லையா? இல்ல, அவர் கொலை செய்யற அளவுக்கு மோசமான ஆள் இல்ல. அவர் கண்டிப்பா இந்த கொலையை செஞ்சிருக்கவே மாட்டாரு. நீங்க தான் லாயர் கிட்ட சொல்லி எப்படியாவது ஒரு விடிய எடுக்கணும். ஏம்மா, நீ தனியாவா வந்த? இத பாரு, மாப்பிள்ளை எப்படி வெளியில கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும். அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இதோ பாருமா, இந்த மாதிரி நேரத்துல உன் மனசுல எந்த கவலையும் இருக்கக்கூடாது. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. நீ போய் எஸ்டேட் பங்களால ரெஸ்ட் எடு. மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மம்மி. தம்பி. ஆகாஷ். ஹாய் பிரியா, எப்படி இருக்க? பையன் எப்படி இருக்கான்? உள்ள டிஸ்டர்ப் பண்றானா, உதைக்கிறானா? ச்சீ, சும்மாறா. எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு தெரியாம. இத பார், பிரியாவை கூட்டிட்டு நீ எஸ்டேட் பங்களாக்கு போ. அவளை செக்அப் கூட்டிட்டு போனோம். டாக்டருக்கு ஃபோன் பண்ணி நான் பின்னாடியே வரேன். ஓகே, டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். கமான் பிரியா. என்ன ஷாக் அடிக்குது? உள்ள பையன் பவர்ஃபுல் நினைக்கிறேன். போடா. கோவேஜ், வண்டி ரெடி பண்ணு. ஓகே, கமான் பிரியா. மம்மி. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்லம்மா. நீ ஜாகிரதையா போயிட்டு வா. போ. இந்த கேஸ் சம்பந்தமா நாங்க எப்ப கூப்பிட்டாலும் வந்து ஒத்துழைக்கணும். சண்முக சுந்தரம், பிரியாவை காணப்பா. வீடு பூரா தேடி பார்த்துட்டேன், எங்க போனான்னு தெரியல. புள்ளத்தாச்சி பொண்ணு காலையில இருந்து காணப்பா. எல்லாம் ஒன்னால வர்றது. ஒரு பொண்ணு பிடிக்கலன்னா பிடிக்குதுன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்காம கடின்னு கடிச்ச அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. இப்ப எங்க போய் தேடுறது? அக்கா, அவ அப்படியெல்லாம் எங்கேயும் ஓடி போயிருக்க மாட்டா. அப்படியே போயிருந்தாலும் அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். நீங்க போங்க, நான் அவளை கூட்டு வரேன்.